வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கவசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம விக்ரம் இருக்காருல, அவர் வந்து தீவிரமா ஒரு பக்கம் விசாரணை எல்லாம் அப்படியே சும்மா கலக்குது ஒரு பக்கம். ஆனா இதுல நிறைய ட்விஸ்ட் இருக்குங்க. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, மாயாண்டி ஆட வாட்ட காம்பினேஷன் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு. மாயாண்டி இருக்காங்க, அவன் செத்து போயிட்டா, அதனால மாயா இருக்கல அவன் போலீஸ் கிட்ட மாட்ட போறா. இதுக்கு முன்னாடியே ஒரு கொலை, இப்போ ஒரு கொலை, என்னடா இப்ப கொலை மேல கொலை பண்ண இருக்கா, அவ்வளோ பெரிய டானா இவ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தோணும். அவ்வளவு பெரியவன் டான் இல்ல, அவ்வளவு பெரியவன் மக்கு. அந்த மக்கு சம்பளானிக்கு ஒண்ணும் தெரியாம இந்த மாதிரி எல்லாம் மடத்தனமா நிறைய விஷயம் பண்ண இருக்கா. இதெல்லாம் நம்ம கண்டுக்கவே கூடாது. சரி, இப்படி ஒரு பக்கம் போயின்னு இருக்க. அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம இனியாவும் மறுபக்கம் அவங்க அக்காவும் ரெண்டு பேரும் அப்பாவுக்கு ஹாப்பி பர்த்டே விஷ் பண்ணலாம்னு சொல்லிட்டு சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு போய் ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு பக்கம் காது பக்கம் நின்று ஹாப்பி பர்த்டே டு யூ அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பண்ணிருக்காங்க. இதை கேட்டது ஒரு பக்கம் நம்மளுக்கே காமெடியா இருக்கும். என்னதான் பண்றாங்க அந்த உலகம் எங்கதானா போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஷாக்கிங்கா தான் இருக்கும். அதெல்லாம் நம்ம கண்டுக்கவே கூடாது. அப்படி ஒரு பக்கம் சொல்ல உடனே அவங்க அப்பா வந்து நான் ஷாக் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கட்டி அடிச்சு ரெண்டு பேருக்கு மொத்தம் கொடுத்து சரி போய் பிரியாணி செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே நம்ம இனியா பாக்குறோம். அப்பா நான் பாயாசம் எடுத்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே சூப்பர்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே உங்களுக்கு இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்கு பர்த்டேக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இன்னும் சர்ப்ரைஸ் இது எனக்கு தெரியாம அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே அப்பா நானே முழுகாம இருக்கேன், நீங்க தோத்தவர போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆடாடா இவ்வளவு பெரிய அல்வா துண்டை வாயில வச்சுட்டு இந்த பாயாசம் எல்லாம் எனக்கு எதுக்குமா, எனக்கு வேணாமா, நீ சாப்பிடுமா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மகளுக்கும் ஆசையா ஊத்தி கொடுக்க ரெண்டு மகளும் வாயில வைக்க போக ஆனா இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கேடுகட்ட அந்த அமுதா பாட்டி இருக்கால, அமுதா கிளவி அவ இருந்து அதெல்லாம் பாய்சனா கலந்துட்டு இருக்காங்க. அதுவும் குழந்தை கலைக்கிறதுக்கான பாய்சன். ஐயோ அவங்க அக்காவுக்கு வச்ச குறி இப்ப இனியாவுக்கு சேர்ந்து அழிய போது ஒரே அடியா அவன் வம்சத்துல எப்பவுமே குழந்தை பிறக்க முடியாத மாதிரி பண்ணி விட்டுற போறாங்க. என்னடா சொல்ற, இந்த மாதிரி எல்லாம் பாய்சன் கொடுக்குறாங்களா, அவளுக்கு எப்படா மனசு வருது, அவளும் ஒரு பொண்ணு தானே, அவளுக்கு ஒரு குழந்தை குட்டி, ஆனா அவளுக்கு சந்தோஷம் தானடா, அவளுக்கு அதோட அருமை தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஆமாங்க ஒருத்தர் மேல இருக்கிற வெறுப்பா அவங்க குடும்பத்தவே அழிக்க பாக்குறாங்களே, இந்த மாதிரி கேரக்டர் எல்லாம் சும்மா விடக்கூடாது, தூக்கின்னு போய் துருக்கு போடணும் ஜுருக்கு. சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு. அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம விக்ரம் இருக்காருல்ல, அவர் வந்து போயிட்டு சுபாஷே இதெல்லாம் சும்மா விடக்கூடாதியா, ஏதோ ஒண்ணு தப்பு நடந்திருக்கு, இந்த வார்டன் தான் ஏதோ ஒரு வேலை காட்டுறான், வார்டனால வாங்கன்னு வாங்கினா உண்மை வெளியே வந்துடும், நீ ஊன்னு சொல்லி அவனை போட்டு வாங்கிடுறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சார் கம்முன்னு இருக்கு சார், இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் வேணாம் சார், எல்லாமே பொறுத்து ஆழ்வார் பூமி ஆழ்வார் சொல்லிட்டு சும்மா சொல்லுவாங்க, அவனை வைக்க வேண்டிய நேரத்துல வச்சு அவனை செஞ்சு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இருக்க. மறுபக்கம் நம்ம இனியாவுக்கு என்ன நடக்க போகுது, பட இனியாவுக்கு என்ன நடக்க போகுது சட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பக்குன்னு ஒரு பக்கம் திக்குன்னு போயின்னு இருக்கு. இது எங்க போய் முடிய போகுது, எதில் போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல, பயமா இருக்கு எனக்கு வேற அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு. சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போட்டுன்னு சொல்லிட்டு விட்டாலும் மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம இனி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிடலாம் கூட்டு போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கணக்கு இருப்பேன். அதுதான் நடக்கல. கரெக்டா இனியோட அக்கா தான் பாயசம் சாப்பிட்றாங்க. இனிய சாப்பிடலான்னு போகும்போது இந்த கௌசி குறுக்க வந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு கட்டி சறுக்குன்னு தள்ளி விட்டு போயிருதுங்க. எல்லாத்தையும் அடடா வாய்க்கு வந்து கை கெட்டாம போயிடுச்சடா அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி சொல்லணும். சோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி.